குண்டர் சட்டம் என்று பொதுவாக அழைக்கப்படும் சட்டத்தின் முழு பெயர் தமிழ்நாடு கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர், போதைப்பொருள் குற்றவாளிகள், குண்டர்கள், பாலியல் தொழில் குற்றவாளிகள், குடிசை பகுதி நிலங்களை பறிப்போர், மணல் திருட்டு குற்றவாளிகள், திருட்டு வீடியோ குற்றவாளிகளின் அபாயகர செயல்கள் தடுப்புச் சட்டம் ஆகும். இந்த சட்டத்தின் மூலம் அதிகாரிகள் குற்றம் செய்யப்பட்டவராக சந்தேகிக்கின்றவரை சிறையில் தள்ள முடியும். நகர்ப்புறங்களில் காவல்துறை ஆணையரும், கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியரும் இந்த சட்டத்தை செயல்படுத்த அதிகாரம் கொண்டவர்கள். குண்டர்கள் என்ற வரையறையை விளக்கும் போது இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் 16, 17, 22, 45 ஆகியவற்றின் கீழ் வரும் குற்றம் எதையாவது செய்யக்கூடியவர் அல்லது செய்யக்கூடிய குழுவின் உறுப்பினர் என்று கருதினாலே அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது சரியா என்பதை நீதிபதி உள்ளிட்டோரை கொண்ட ஆலோசனை குழு முடிவு செய்யும். அந்த குழு முடிவு செய்தாலும் உயர்நீதிமன்றத்தை அணுகி மட்டுமே நிவாரணம் பெற முடியும். குண்டர் சட்டம் உறுதி செய்யப்பட்டால் அந்த நபரை 12 மாதங்கள் சிறையில் அடைக்க முடியும். மாநில அரசு விரும்பினால் முன்கூட்டியே விடுதலை செய்யவும் முடியும். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட நபர் அந்த நிபந்தனைகளை மீறினால் அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்பது உறுதி. 2006ஆம் ஆண்டில்தான் திரையுலகினரின் வேண்டுகோளுக்கிணங்க திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்வது, சிடிக்களில் பதிவு செய்து விற்பதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழு.